தை அமாவாசை தினத்தில் மறைந்த நம்முடைய பித்ருக்கள் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு கீழே வந்து நம்மைய ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த புனிதமான தை அமாவாசை தினத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், பித்ருக்களை என்னென்ன விஷயங்கள் செஞ்சு மகிழ்விக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பித்ரு தர்ப்பணம். நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்தது புனித நீராடல். நதிக்கரையிலையோ அல்லது கடல்லையோ நம்முடைய பித்ருக்களை நினச்சி அவங்களுக்காக பூஜை செஞ்சு புனித நீராடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது தான தர்மம். நம்முடைய பித்ருக்களுக்கு நம்ம மகிழ்விக்கவும் நம்முடைய பாவங்களை போக்கவும் வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது நம்மளுடைய பித்ருக்களுடைய புகைப்படங்களை துடைத்து அவங்களுக்கு பூஜை செய்து மலர்கள் சாத்தி வழிபடணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த தினத்தில் கண்டிப்பாக சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும், அசைவ உணவுகளை தவிர்த்துடணும். இது பற்றின விரிவான வீடியோ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள்.